மகிமையின் நம்பிக்கை நமக்கு அவர். நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய இயேசு ராஜா தான். இந்த கால வேளையில நம்முடைய நம்பிக்கையான நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையான நம்முடைய இயேசு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய வீடுகளில் அசைவாடுகிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அசைவாடுகிறார். ஓ, அசைவாடுகிற தேவன், அசைவாடுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே மகிமையின் நம்பிக்கையாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் நம்பிக்கையே அப்பா, என் நம்பிக்கையே நீங்க தானப்பா. என்னுடைய நம்பிக்கையே நீங்க தானப்பா. என்னுடைய ஏக்கமே நீங்க தானே. என் இயேசு ராஜா, நீங்க தான். உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. உம்மை தவிர வேறொரு ஏக்கம் இல்லை. உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. உண்மையிலேயே எங்க நம்பிக்கை, உண்மையிலேயே எங்க ஆசை, உண்மையிலேயே எங்க விருப்பம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உடைய வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் என்னை காக்கின்றீ. நன்றி சுப்பா, நன்றி. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார், காலமெல்லாம் நம்மை காக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் தேவைகளை சந்தித்து வழி நடத்துகிறார், இன்னும் நடத்துவார். இந்த காலவேளையிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், எந்த வழியும் இல்லை, எனக்கு முன்னால இருக்கிற வழிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய வழியை நான் திறப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராகிலும் இந்த காலவேளையில எனக்கு முன்னால இருக்கிற பாதைகள் மூடப்பட்டு விட்டது, எனக்கு முன்னால இருக்கிற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, I do not know what to do, how to move out, இதிலிருந்து நான் எப்படி வெளியில வருவது எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் வழியை ஆயத்தப்படுத்துவேன், உனக்காக வழியை ஆயத்தப்படுத்துவேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில எனக்காக என் தேவன் வழி ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்கிறவர்கள் நம்பிக்கையோடு கூட, நன்றி அப்பா, எனக்காக நீர் வழியை ஆயத்தப்படுத்துங்க, எனக்காக நீங்க வழியை ஆயத்தப்படுத்துங்க. நீர் ஆயத்தப்படுத்துகிற வழிகள் ஆச்சரியமானவைகள், நீர் ஆயத்தப்படுத்துகிற வழிகள் அற்புதமானவைகள். ஆண்டவர் நடத்த போகிற பாதைகள் புதிய பாதைகள், உங்களுடைய சிந்தனைக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட வழிகள். அல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. இந்த காலவேளையிலும் கூட எங்கள் அருமை மக்கள் ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் நடத்துவீராக. இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட திங்கட்கிழமை பேசினேன். இன்றைக்கு நான் கொஞ்சம் மாறுபட்டு இன்னொரு காரியத்தை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அதன் பின்பு மறுபடியும் நாம் அந்த பகுதிக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும். நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம், அதை நாம் வாசித்து பார்க்கும்போது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வழிகளில் அவர்கள் கடந்து வந்த அந்த இக்கட்டான, அந்த மோசமான ஒரு பாதையை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அவர்கள் அடிமைகளாக இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து
இப்பொழுது அவர்கள் அவர்கள் ஒரு விடுதலை பெற்று அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ் மொழியிலையும் டிஃபரெண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருக்கிறாங்க பைபிள்ல, இஸ்ரவேல் ஜனத்தார் மனம் குழம்பி நாட்டை சுற்றி அலைந்து திரிகிறார்கள், பாலைவனம் அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று பார்வோன் நினைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் குழம்பி அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லி, ஏதோ ஒரு வகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மனதில் ஒரு கடினமான சூழ்நிலையை பார்வோனுக்கு உண்டானபடியினாலே அவன் வந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எப்படியாகிலும் பிடித்து விட வேண்டும் என்று. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் நம்மை குறித்து ஒரு எண்ணம் கொண்டு நம்மை எப்படியாகிலும் பிடித்து அவன் விரும்புகிற பிரகாரம் செய்ய நினைக்கிறான். அவன் நமக்கு சுற்றிலும் எப்படித்தான் காட்டுகிறான், உனக்கு முன்னால் வழி இல்லை, வனாந்தரம், நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய், நீ பிரச்சனையில் இருக்கிறாய், நீ கவலையில் இருக்கிறாய், போராட்டத்தில் இருக்கிறாய். பிசாசு நமக்கு காண்பிக்கிற வார்த்தைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். நீ டிப்ரெஷன்ல இருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ அவமானப்பட்டு இருக்கிறாய், உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உனக்கு வழியே இல்லை, வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் பிசாசானவன் நமக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிற வார்த்தைகள். பிசாசானவன் அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும் என்றும் விரும்புகிறான். அவனுடைய செயலே அதுதான். நீங்க அவன் நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுவான் பாருங்க. நீங்க அழகா இல்ல, அறிவா இல்ல, நீங்க தெளிவா இல்ல, உங்களுக்கு பேச தெரியாது, உங்களுக்கு திறமையா காரியத்தை செய்ய தெரியாது, நீங்க தோற்று போயிடுவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க அவமானப்பட்டுருவீங்க, உங்களுக்கு வழியே கிடையாது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இதுக்கு மேல எதுவுமே நடக்காது, இனி ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளையே பிசாசு தந்து கொண்டிருப்பான். அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறது மட்டுமல்ல, நமக்கு நெகட்டிவான வார்த்தைகளை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறான். வேற வழி இல்லை என்று எப்பொழுதுமே நீங்க உங்க வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதையும் அவன் நம்புகிறான். அப்படித்தான் அவன் எதிர்பார்க்கிறான், அப்படித்தான் அவன் செய்ய பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அதே அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவர் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் he is planning to destroy completely நம்மை. ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அவனை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று. நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளையும் காரியங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பிசாச முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் கொள்கிறார். பிசாசானவன் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான், தேவன் அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம இந்த யுத்தத்துல நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்புகிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம தான் ஜெயிப்போம், கண்டிப்பா நமக்கு தான் ஜெயம். இந்த நெகட்டிவான எண்ணங்களையும் இப்படிப்பட்டதான சோர்வுகளையும் பிசாசானவன் கொண்டு வரும்போது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எகிப்தியர் முன்னிலையில் நின்று அக்னி ஸ்தம்பத்தாலும் மேகஸ்தம்பத்தாலும் இறங்கி யுத்தம் செய்து எகிப்தியரை தேவன் எப்படி அழித்து போட்டாரோ அதே போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளையும் சகல சதிநாச மோசங்களையும் தேவன் அழித்து
உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறப்பார் என்பதை நீங்கள் முழுமையாய் நம்ப வேண்டும். இந்த காலவேளையில் இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதைகள், இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சோர்வான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்புங்கள். காரணம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா, தேவன் உங்களை அவன் தொடவிட முடியாதபடிக்கு ஒரு தேவ தூதனை உங்களுக்காக நிறுத்தி இருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை பாதுகாக்க தேவன் தேவ தூதர்களை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து கொண்டிருக்கும் போது அந்த எகிப்தியர், இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கொண்டிருக்கும் போது எகிப்தியர்கள் அவர்களை நெருங்கி விடாதபடிக்கு அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் மாற்றி மாற்றி வைத்து தேவன் எப்படி பாதுகாத்தாரோ அதே பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அதே பாதுகாப்பை உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, எனக்கு நீர் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதைதான் சங்கீதம் 91, 11, 12 இந்த வசனத்தை எல்லாரும் வேதத்தை திறந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வசனம் உங்களோடு கூட இன்றைக்கு காலையில் பேசும். எத்தனையோ முறை நீங்க வாசித்திருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வசனம் உங்களோடு பேசும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, He has put his angels in charge of you to watch over you. Hallelujah. அந்த NCV டிரான்ஸ்லேஷன்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அது இன்னும் அதுக்கு அடுத்த லைன் நான் வாசிக்கிறேன் பாருங்க. He has put his angels in charge of you to watch over you wherever you go. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அல்ல, கட்டளையிட்டு விட்டார். ஏற்கனவே he has kept, he has put the angels there. ஏற்கனவே தேவ தூதர்கள் அங்க வச்சுட்டார். உங்க பிள்ளைகளை நினைச்சு, ஐயோ என் பையன் அல்லது என் பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, ஐயோ இப்படி இருக்கிறாங்களே. இப்ப சொல்லுங்க, தேவ தூதனை ஏற்கனவே என் பையனுக்காக வச்சுட்டார் ஆண்டவர், என் பிள்ளைக்காக வச்சுட்டார் ஆண்டவர், என் குடும்பத்துக்காக வச்சுட்டார் ஆண்டவர், என்னுடைய பிசினஸ்க்காக வச்சுட்டாரு, என்னுடைய எதிர்காலத்துக்காக வச்சுட்டாரு ஆண்டவர். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. He has put his angels in charge for me. அவர் ஒரு தேவ தூதனை எனக்காக என் குடும்பத்துக்காக வச்சிருக்கிறார். சொல்றவங்கள அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் சத்தமா அவர் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்காக தேவன் ஒரு தேவ தூதனை வச்சுட்டாரு. என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் வேலைக்காக, பிசினஸ்க்காக, என் பொருளாதாரத்துக்காக, என்னுடைய சுகத்துக்காக வச்சுட்டார். அவ்வளவுதான். இனி அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, they will catch you in their hands so that you will not hit your foot on a rock. அவர் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உங்களுக்காக ஒரு தேவதூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார் இல்லையா, அவர்கள் உங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஜெயம் எடுப்போம், நாம் தோற்று போக மாட்டோம். இப்ப சொல்லுங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, பிசாசானவன் இப்படிப்பட்ட நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்கு தர்றான். நீ ஜெயிக்க மாட்ட, நீ சோர்ந்து போயிடுவ, நீ டிப்ரெஷன்ல தான் இருப்ப, நீ ஃபெயில் ஆயிடுவ, உனக்கு இதெல்லாம் நடக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக தேவன் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறார், அவன் எனக்காக யுத்தம் பண்ணுவான். எனக்காக தேவன் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறார், அந்த தேவன் தூதன் எனக்கு முன்னால சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துவான். எனக்காக ஒரு தேவதூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த தேவதூதன் எனக்கு முன்னால சென்று எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்குவான். எனக்காக தேவன் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறார், அந்த தேவதூதன் எனக்காக யுத்தம் பண்ணுவான்.
ஹalleluya. இத முழுமையா இந்த நாள் முழுதும் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயம் எடுப்பீங்க, நீங்க சாட்சியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நாங்கள் ஜெயம் எடுப்போம். நாங்கள் தோற்று போக மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களை நடத்தும். தேவதூதர்கள் எங்களுக்கு முன்னால் செல்வதையும் எங்களை கரங்களில் ஏந்திக் கொள்வதையும் ஜனங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நம்பிக்கையோடு கூட முன்னால் கடந்து செல்லுங்கள். மறுபடியும் நாளை காலை சந்திப்போம். Have a good day. Bye bye.